அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஹானர்ஸ் கோர்ஸுக்கு ஆன்டி ராகிங் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்ளைடருக்கு எப்படி எடுக்கணும் அப்படின்றத போஸ்ட் பண்ணுறேன். அது உங்களுக்கு யூஸ் ஆகும். இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போட்டு ஆன்டி ராகிங் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட் வரும். இது வந்திருக்குல்ல, இது அஃபிஷியல் வெப்சைட். இதை நீங்கள் டச் பண்ணி உள்ளே போக வேண்டியது தான். ஸோ இது வந்து கொஞ்சம் லோட் ஆகும். பிகாஸ் இந்த டைமில் வந்து எல்லாருமே உள்ளே போகிறதால வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் அந்த பேஜ் வரும். இந்த பேஜில் மேலே அந்த 3 டாட் இருக்குல்ல, அதில் போயிடுங்க. இதில் போய்ட்டு அண்டர்டேக்கிங் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. அண்டர்டேக்கிங் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதுக்குள்ளே நீங்கள் போக வேண்டி வரும். இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எடுக்கணும் அப்படின்றது இருக்கும். மேலே வந்து காலேஜ் இருக்குல்ல, அது வந்து அஃபைடர் காலேஜ் நம்ம எடுக்கணும். பட் சோஹேல்ன்றதால நம்ம யூனிவர்சிட்டிக்கு எடுப்போம். ஸோ யூனிவர்சிட்டியை டச் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டிக்கு போன உடனே உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்கும். நேமு, மிடில் நேமு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் முடிஞ்ச வரையிலும் கேப்ஸில் கொடுக்குறதுக்கு பாருங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்கோம். அதில் வந்து உங்களோட காண்டாக்ட் நம்பர் எதுவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அட்ரஸ் கேட்குது. அட்ரஸ் வந்து நீங்கள் ஆதார் ப்ரூஃபில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ் என்ட்ரு பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது. பிகாஸ் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசியில் வந்து அலாட்மெண்ட் வந்து பயங்கர யூஸ் ஆகும். ஆன்டி ராகிங்கை பொறுத்தவரையிலையும் நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ அப்படின்னா நீங்கள் அதில் தான் வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்டி ராகிங்கை கரெக்டாக எடுங்க. கொடுத்தாச்சு. ஸ்டேட்டை பொறுத்தவரையிலும் அது டிஃபால்ட்டாக நீங்களே என்ட்ரு பண்ணிடலாம். அது எதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்தது இண்டியன்ஷிப். செகண்ட் வந்து பேரண்ட்ஸ் டீட்டெயில் கேட்கும். பேரண்ட்ஸ்க்கான டீட்டெயிலும் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்க வேண்டியிருக்கும். அதுலேயும் எந்த மிஸ்டேக்கும் ஆகாமல் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணும். சரிங்களா? ஸோ பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுக்கு நீங்கள் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதுவும் சேஃபாக தான் இருக்கும். இதுவுமே நீங்கள் பேரண்ட்ஸோட நேமையுமே கேப்ஸில் என்ட் பண்ணுங்கள். அடுத்தது பேரண்ட்ஸோட காண்டாக்ட் நம்பர். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்க வேண்டிய இருக்கும். சரிங்களா? இப்போ தமிழ்நாடாக தான் இருக்கும். அது எதுவும் பிரச்சனை இல்லை. பட் செலக்ட் யூனிவர்சிட்டி நேம் இதில் தான் நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூனிவர்சிட்டி வரும். இதில் வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியை நம்ம சூஸ் பண்ணணும். எல்என்ஸ்மிஸ் ஸ்ரீனிவாசா யூனிவர்சிட்டி, இது வரைக்கும் பாருங்கள். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி U0480. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிவர்சிட்டி. ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சூஸ் பண்ணிங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு ஆகிடும். இதில் வந்து டைரக்டர் நேம் கேட்குது. ஸோ டைரக்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற டைரக்டர் நேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட்டாக என்ட்ரு பண்ணணும். டைரக்டர் அண்ட் வைஸ் சான்சலர் வந்து பார்த்திங்கன்னா சொக்கலிங்கம் சொல்லுவாங்க. ஸோ சொக்கலிங்கம் அவர் தான் அப்போதைக்கு இருக்கார். யூனிவர்சிட்டி நம்பர் கேட்கும். யூனிவர்சிட்டி நம்பர் வந்து நீங்கள் வந்து எது வேணாலும் என்ட்ரு பண்ணிக்கலாம். ரீசன் ஏன் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி நம்பர் வந்து உங்களுக்கு வேலிடாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட் தான். ஸோ யூனிவர்சிட்டி நம்பர் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் அப்படின்றதால போட்டுக்கலாம். 24641919. பட் முன்னாடி இருக்க 4 வந்து ஒர்க் ஆகாது. எப்படி போட்டுக்கோங்க. அடுத்தது யூனிவர்சிட்டி லேண்ட்லைன் நம்பர். யூனிவர்சிட்டி லேண்ட்லைன் நம்பர் தான் நான் முன்னாடி என்ட்ரு பண்ணது. 04424611919. இதுலேயும் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ அதெல்லாம் அந்த நம்பர் எதுவும் பிரச்சனை இல்லை. நீங்கள் படிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க. அண்டர் கிராஜுவேட் தான் நீங்கள் படிக்கிறீங்க, அதை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோர்ஸ் நேம் கேட்குறாங்க. ஸோ உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரில் என்ன கோர்ஸ் வந்திருக்கோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணணும். மாற்றி என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்டி ராகிங் எடுக்கிறதுக்கே யூஸ் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம போட போகிறவர் வந்து பார்த்தீங்கன்னா BCA LLB படிக்கிறாரு. ஸோ அதால் அதை என்ட்ரு பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக கேப்ஸில் B.C.A.LL.B.
ஸோ இது போட்டாச்சு. இதுதான் அவர் படிக்க போகிற கோர்ஸு. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு கிளாஸில் 80 பேர் இருப்பாங்க. ஸோ 80 பேர் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் இயர்ன்றதால ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ தரமணின்றதால தரமணி தான் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கும். தரமணி போட்டாச்சுங்களா? இதை பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ இதில் இருக்கிறது எல்லா காலமும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கடைசியில் ஒரு காலம் கேட்பாங்க. இந்த நம்பர் கேட்டிருக்காங்கல்ல, ஸோ அந்த நம்பரை வந்து இது எல்லாத்துக்கும் நோ கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கடைசியில் வந்து ஆன்டி ரேகிங் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்துக்கோங்க 1800 180 அதை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். 1800 180 5522 இதுதான் ஆன்டி ரேகிங்க்கான நம்பர். அந்த நம்பரை வந்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி என்ட்ரு பண்ண வேண்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டிக் கொடுத்துட்டு கடைசியில் வந்து சப்மிட் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. சப்மிட் ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ வெப்சைட் கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஸோ ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பர் வருது இல்லை, இந்த நம்பரை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஆன்டி ரேகிங்கை டவுன்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு தான் வந்து நீங்கள் ஆன்டி ரேகிங்கை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இது ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே மேலே இருக்க காலமில் போங்க. மேலே இருக்க காலமில் போய்ட்டு அண்டர்டேக்கிங்குள்ள காலம்லேயே போங்க. டவுன்லோடு அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு போங்க. டவுன்லோடுன்ற ஆப்ஷனில் உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் வந்ததில் அந்த நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இந்த காலம் எல்லாத்தையும் நீங்கள் சரியாக என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்டி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ரேகிங் ஃபார்ம் ரெடி. ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் வந்து சிக்னேச்சர் போட வேண்டிய இடத்துல சிக்னேச்சர் போட்டு காலேஜில் சப்மிட் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை. சரிங்களா? ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு காலமில் வந்து டிக்ளரேஷன் ஆன் போட்டிருக்கல, டிக்ளர்ட் ஆன் அன்றைக்கி வந்து டேட் போட்டுக்க போகிறீங்க. கீழே சிக்னேச்சர் ஆஃப் டிபெண்டன்ட்டில் வந்து நீங்கள் சைன் பண்ண போகிறீங்க. வெரிஃபிகேஷன் அட்டுன்ற இடத்துல சென்னைன்னு போட்டுக்கோங்க. வெரிஃபிகேஷன் ஆன் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேட் போட்டுக்கோங்க. கீழே டிக்ளரேஷனில் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. அதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க காலம்லையும் அதுதான் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.